125 நகரங்கள் கொண்ட இந்த பட்டியலில் முதல் 25 நகரங்கள்ல சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆக 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023ஆம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும். 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு, அமைச்சர்கள் வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, பிரேன் சிங் இன்னும் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இமோ சிங், அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க, அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரை உத்தரப்பிரதேசம் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களை பரவுதுன்னு ஆதாரங்களோட செய்தி வரது. பத்திரிகை நீங்க படிக்கலையா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா நெரேட்டிவ் செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில் பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் ஒன்னா நின்று பார்த்தாங்க, தோற்று போனாங்க. அடுத்து 2024 தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு, அப்புறமா சேர்ந்துக்கலான்னு மறைமுக கூட்டணியா வந்தாங்க. ஆனா அந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட் அவுட் தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி, முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி, டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள்ல மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும், ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. எப்படி கட்சி வச்சு தொடச்சுக்கிட்டு வந்தாரு நாடே பார்த்துச்சு. அந்த காட்சி நாமும் பார்த்தோம்.
பாஜக என்ன நினைக்கிறாங்க? திரும்பவும் தங்களுடைய கண்ணசவைக்கு ஏற்ப தலையாட்டுகிற எடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். அதிமுக ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற, நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்துற, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான். எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க. பெண்கள், மாணவர்கள், வணிகர்கள், உழவர் பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், ஏழை எளியோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நமக்கு ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நன்மதிப்பை, நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். நான் என்னை விட அதிகமாக நம்புறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களைத்தான். எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும். இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள். எனவே அதற்கான பரப்புரையில் ஈடுபட வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள். மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி, கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை மறந்து உழையுங்கள், உழையுங்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.